சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி ஊற வச்சுக்கலாம். இதில் துவரம்பருப்பு கடலப்பருப்பு ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருக்கேன். உரப்படை செய்ய தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 முடி தேங்காய். தேங்காய் கம்மியாக கூட போட்டுக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் 2 முடி தேங்காய் போட்டிருக்கோம். ஒரு வரமிளகா வந்து ஒரு 25 வரமிளகா. இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் நிறையா எடுத்திருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கலாம். இது வந்து பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் நுணுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுதான் உரப்படைக்கு தேவையான பொருள். இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா அம்மா கல்யாணம் ஆன வருஷத்துல வாங்கினது. இப்போ 2026 ஆகுது. இன்ன வரைக்கும் ஒரு ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கான வார் கூட நாங்கள் மாற்றினது இல்லை. நல்லா ஓடுது. அவங்க அப்பா அரிசி போட்டுக்கிட்டோம். இப்போ அது கூடவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஊற வச்ச துவரம் பருப்பு கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். குவான்டிட்டி ஹையா இருக்கிறதுனால நாங்கள் கிரைண்டர்ல போட்டுக்கிறோம். நீங்க மிக்சியில கூட அரைச்சிக்கலாம். இதை வந்து மேவா நம்ம அரைக்கக்கூடாது. உரப்படனாலே கொஞ்சம் திட்டு திட்டா குறை குறைன்னு தான் அரைக்கணும். அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். எடுத்துட்டு வந்தாச்சு. எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் ஆனியன் தான். ஒரு துருவின தேங்காய், வாஷ் பண்ணி வச்சிருந்த முருங்கைக்கீரை, மஞ்சத்தூள், பெருஞ்சீரகம், பெருங்காயத்தூள். நெஞ்சு கரிப்பு இல்லாம இருக்க செரிமானத்துக்கு பெருங்காயத்தூள். நுணுக்கி வச்சிருந்த பட்டை மிளகாய், இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல் அடுப்புல போட்டுக்கலாம். இது போல நம்ம மொத்தமா தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு சைடு. இப்போ பெரட்டி போட்டுப்போம். சூப்பரா வந்துருச்சு. சவுண்டு நல்லா இருக்கு. வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இவருங்க உரப்படை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி ரெசிபிஸ் வீடியோஸ் சேவிங் அதுமாரி ரெகுலராக நம்ம சேனலில் வரும். ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.